I hope everyone is fine. So basically, I'm from North Uttar Pradesh. Sadi is my debut film. Before before Sadi, I was struggling in Mumbai and some cameos in TV serials. So finally, Sadi is my debut film. So yeah, Sadi is about psychological thriller about stalking and social media. Of course, women relate this movie, but men's also relate. Not doing like it too. Yeah, thank you. I need to ask a question because you have portrayed your character so well in the movie. நீங்க யாராச்சும் ஸ்டாக் பண்ணிருக்கீங்களா? Have you ever stalked anybody? In real life? Yeah, in real life. Actually, in real life, I'm totally opposite from my character. I never stalked anyone in real life. அன்புடன் வணக்கம். இந்த படத்தில் என்னோட ரோல் என்ன, இந்த படம் நான் தான் எல்லா ஸ்டேட்லையுமே பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு வைடு இந்த படம் வந்து April 4th ரிலீஸ் பண்ணுறாங்க. வர்மா சாரோட எனக்கு ஒரு லாங் டைம் ரிலேஷன்ஷிப் இருக்குது. 2-3 படங்கள் முன்னாடி பண்ணிடுச்சு. இவருக்கு ஏற்கனவே பண்ண ஒரு படம் கூட இப்போ திரும்பி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படம் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆக்சுவலி ஜஸ்ட்டு ஒரு படம் பார்க்குறதுக்காக இவர் ஸ்டுடியோ போனார். படம் பார்க்கும்போது இப்போ சோஷியல் மீடியாவில் என்ன நடக்குது அதை அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தை பற்றி யாரும் இமிட்டேட் பண்ணாதுங்க. இது சோஷியல் மீடியாவில் எப்போவுமே ஒவ்வொரு மினிட்லேயும் நடக்கிறத ஒரு விஷயத்தை மத்தியமாக இதில் சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம ஃப்ரெண்டு ஜாகூர் ஸ்டுடியோஸ் வினோத் அவர்கள்ட்ட சொன்னார், சார் நீங்கள் ஜஸ்ட்டு வாங்க, படத்தை கொஞ்சம் பாருங்கள், படத்தை பிடிச்சா மட்டும் தமிழ்நாடு பண்ணுன்னு சொன்னாங்க. படம் பார்த்தாரு. அடுத்த நிமிஷம் அவர் சொன்னார், ஷான் இந்த படம் நான் பண்ணுறேன், ஆனால் ஒரே ஒரு விஷயம், நான் இந்த படம் யாருக்குமே கொடுக்குறேன், நானாக ஒரு 100 சென்டர் ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு படம் பிடிச்சிருக்கான். எல்லாருமே இந்த படத்தை ப்ரமோட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல்.